ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்சஸை பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் இன்னொரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அசர்ட்டிவ்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அன் ஐடியா. எந்த ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் அது அசர்ட்டிவ்ன்ற ஃபார்மேட்டில் வந்துடும். அதே மாதிரி இம்பரேட்டிவ் அப்படின்றது கமாண்ட், ஆர்டர் ஆர் ரெக்வெஸ்ட் ஆர் விஷ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் இல்லைனா உங்களோட கமாண்ட் இந்த மாதிரி எல்லாமே வர்றது இம்பரேட்டிவ். அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது வந்துட்டு questioning sentences. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது கொஸ்டின் மார்க்கை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக எக்ஸ்கிளமேஷன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட மொத்தமான ஸ்ட்ராங் எமோஷன் ஃபீலிங்ஸையும் கவர் பண்ணுறது தான் எக்ஸ்கிளமேஷன் மார்க். அதுக்கு நீங்கள் எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இந்த ஃபேபுலஸ் சென்டென்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எந்த பிளேஸில் என்ன மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணணுன்ற ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக இதை படித்தா மட்டும் போதாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லியும் ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். இதுனா என்ன, இப்படினா என்னன்னு நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக தோணணும். இப்போ நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் பேசுகிறோம், இது வந்து இன்ட்ராகேட்டிவ், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பேசுங்க. அண்ட் LSRW அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். லிசன் பண்ணுங்க, ஒரு புக் ரீட் பண்ணுங்க, கற்றுக்கோங்க, பேசுங்க அண்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணும்போது நம்மளோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் அதிகமாகும். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணும்போது புது புது வார்த்தைகள் உங்களுக்கு புரியலையா, ஜஸ்ட் கூகுள் எடுங்க. நெட்டில் நமக்கு எல்லா விஷயமுமே இருக்கு. ஸோ அந்த நெட்டில் அந்த மீனிங்கோட அந்த வேர்டோட மீனிங்கையும் பார்த்துக்கோங்க, அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு வெக்காபுலரிஸ் என்ரிச்மெண்ட் ஆகுறது ரொம்ப அதிகமாகும். ஸோ வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷை பேசுறது ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பேசுங்க. உங்களோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட மார்னிங் எந்திரிக்கும் போது விஷ் பண்ணுங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், பேசிக்கான விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் பேசிக்காக எழுத ஆரம்பிங்க. உங்களோட ஸ்டோரிஸ், டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நைட் ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. அது யாருக்காவது நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ண சொல்லுங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா ஹெசிடேட் பண்ணவே கூடாது. ஸோ கத்துக்கும் போது எந்த ஒரு குழந்தையால இருந்தாலும் தப்பு பண்ண தான் செய்யும். அதனால நீங்களும் இந்த இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு மிஸ்டேக் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணா மட்டும் தான் நம்மளை திருத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு பேசிக் டைப் ஆஃப் சென்டென்சஸ் மட்டும் கிடையாது, மொத்த இங்கிலீஷும் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஃபுல் ரூல்ஸ் இருக்கும், கிராமர் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ரூலுமே தெரிஞ்சுக்காம கூட நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கலாம். இந்த 20th செஞ்சுரியில் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் ஆயிடுச்சு. தோ அது ஒரு செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபாரின் லாங்குவேஜாக இருந்தாலும் இங்கிலீஷ் அப்படின்றது இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். எந்த இன்டர்வியூஸ்க்கு போனாலும் நம்மகிட்ட இங்கிலீஷ் தெரியுதான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த லாங்குவேஜுக்கு இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதை கற்றுக்க வேண்டியதுதான். நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்றது கிடையாது. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் ஜஸ்ட் டூ யர் பெஸ்ட் வாட் யூ டூ. தேங்க்யூ.